வணக்கங்க. இன்றைக்கி நம்ம கொல்லிமலையில் இருக்க எட்டுக்கை அம்மன் அரப்பணீஸ்வரர் திருக்கோயில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். கொல்லிமலை சித்தர்களோட காடுங்க. அழகான மலை கிராமங்க. கடையேழு வள்ளல்களில் ஒருவர் வல்வில் ஓரி மன்னன். ஓரினா ஒப்பற்றவன் பேர். அவரோட அரசாங்கம் செய்த ஒரு பகுதிக்கு பெயர் அறப்பள்ளி. அதனால் கோயிலுக்கு அரப்பளீஸ்வரர்னு பெயருங்க. செம்மேடு அப்படிங்கிற இடத்துல மன்னனுக்கு ஒரு சிலையும் இருக்குதுங்க. ஆடி 18 அன்னைக்கு மன்னனுக்கு சிறப்பு சேர்க்க 5 நாள் திருவிழாவும் நடக்குதுங்க. இங்கே கொல்லிமலை நம்ம போகிறதுக்கு 70 ஹேர்பின் பெண்டு நம்ம போய் தாண்டி தாங்க போக வேண்டியிருக்கு. கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் இருக்குது. இதே சேலம்லேருந்து 88 கிலோமீட்டர்ஸ் ஆகுதுங்க. கொல்லி மரங்கள் அதிகமாக நிறைந்ததால் கொல்லிமலைன்னு பேர் வந்ததாக சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறது எட்டுக்கை அம்மன் அப்படிங்கிற கொல்லி பாவை அந்த கோயிலை பற்றி தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். சதுரகிரியிலேருந்து 18 சித்தர்கள் இங்கே தியானம் பண்ணுறாங்க. அதை தொந்தரவு செய்கிறதுக்கு அசுரர்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறனால அவங்கள அழிக்கிறதுக்காக ஒரு அம்மனை இவங்க பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அந்த அம்மனுக்கு எட்டுக்கை அம்மன் கொல்லிப்பாவைன்னு பேர் வைக்கிறாங்க. அந்த அம்மன் அசுரர்களை வதம் செய்து இவங்க சித்தர்களை காப்பாற்றினாங்க அப்படின்னு தல வரலாறுல சொல்கிறாங்க. நிறைய பக்தர்கள் இங்கே மணி, பூட்டு, தகடு இந்த மாதிரி வாங்கி அதில் அவங்களோட வேண்டுதலெல்லாம் எழுதி பிரார்த்தனையாக எழுதி கட்டுறாங்க. இங்கே இருக்கிற ஒரு கிலோமீட்டருங்க. நம்ம முன்னாடி பார்த்த போர்டிலேருந்து பார்க்கிங்லேருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். சுற்றி பச்சை பசேல்னு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. ஏறி போகிற இடம் எல்லாமே. ஃபஸ்ட்டு ஒரு அம்மனை பார்க்குறோம், அப்புறம் விநாயகர் சன்னதி, அதுக்கப்புறம் எட்டுக்கை அம்மன் சன்னதி நம்ம பார்க்குறோம். ரொம்ப பவர்ஃபுல்லான சாமிங்க இங்கே. இது நிறைய பேர் சுற்றியும் எல்லாமே அவங்க மணி கட்டியிருக்காங்க, பூட்டு கட்டியிருக்காங்க. இதெல்லாம் அதோட வேண்டுதலை நிறைவேற்றுறாங்க. அன்னதானம் பண்ணுறாங்களாம் நிறைவேறினப்புறம். இந்த மாதிரி தாங்க இருக்குது கோயிலோட அமைப்பு. சுற்றி வரத்துக்கும் இடம் இருக்குங்க. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தான் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறினப்புறம் கட்டியிருக்காங்க. நான் இப்போ ஃபஸ்ட்டு போகிறேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நம்ம ஐயரெல்லாம் யாரும் இல்லை, போய் கூட்டிகிட்டு வரணும் போல் இருக்குது பூசாரியை. இந்த மாதிரி தான் இருந்ததுங்க இடம். ரொம்ப பவர்ஃபுல்லான சாமின்னு சொன்னாங்க. அடுத்ததாக அரப்பளீஸ்வரர் திருக்கோயிலுங்க. 18 சித்தர்களால் வழிபட்ட ஒரு ஸ்தலங்க இந்த கோயில். இங்கே விநாயகருக்கு, முருகருக்குன்னு எல்லாமே தனித்தனி சன்னதி இருக்குங்க. எல்லா ஈஸ்வரன் கோயில் மாதிரி தான் இங்கே கடவுள் அரப்பளீஸ்வரர். அம்மா அம்பாள் பார்த்திங்கன்னா அறம் வளர்த்த நாயகி. இது தாங்க கோயிலோட அமைப்பு. ஃபஸ்ட்டு நந்தி பார்க்குறோம். நந்தியிலேருந்து நேராக சிவன் தெரிகிறாரு. இப்படி தாங்க இருக்குது கோயில். இது பிள்ளையார் சன்னதிங்க. விநாயகர் சன்னதிக்கு பக்கத்துலேயே அங்கே சின்ன சின்ன கல் அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஏதோ வேண்டுதல் இந்த மாதிரி கையை வச்சு நம்ம நினச்சது நடக்கும்னா அந்த கல் சுற்றும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிட்டோம். இது ரைட் ஹேண்டு கீழே வைங்க, லெஃப்ட் ஹேண்டை மேலே வச்சு லைட்டாக டச் பண்ணி பாருங்கள், நம்ம நினச்சது நடக்கும்னா அந்த கல் சுற்றும் அப்படின்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் நான் புதுசாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதை அப்படியே விநாயகரை கும்பிட்டுட்டு சுற்றி வரும்போது பக்கத்துலேயே காசி விஸ்வநாதருக்கு சன்னதி இருக்குங்க. பக்கத்தில் விசாலாட்சிக்கு இருக்குது. அதே மாதிரி மகாலட்சுமி, சரஸ்வதி, ஜேஷ்டா தேவி இவங்க எல்லா சன்னதியும் இங்கே இருக்குங்க. தட்சிணாமூர்த்திக்கு தனியாக இருக்குது சன்னதி. துர்கை அம்மனுக்கு இருக்குங்க. இவர் தாங்க அரப்பளீஸ்வரர். இவரோட தீபாரதனை பார்த்துட்டு இவங்க அறம் வளர்த்த நாயகிங்க. அறம் அப்படின்னா தர்மம், பெயர்த்த அப்படின்னா பாவத்தை தீர்ப்பவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் 1300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலுன்னு சொல்கிறாங்க. தல விருட்சம் வில்வம்ங்க. இங்கே சுயம்பு மூர்த்திங்க. கோரக்கர் சித்தர் வழிபட்டதாக சொல்கிறாங்க. அப்பர் தேவரம் பாடல் பெற்ற ஸ்தலம்ங்க. இது ஒரே ஸ்ரீ கல்லாலான ஸ்ரீ சக்கர மகாமேருங்க. அம்பாள் சன்னதிக்கு வெளியில் மேல்கூரையில் அமைந்திருக்குங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா நவராத்திரிக்காக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இங்கே இது சுற்றி வெளி பிரகாரத்தில் இருக்க சன்னதிங்க. மகாலட்சுமிக்கு, சரஸ்வதிக்கு பக்கத்தில் ஜேஷ்டா தேவி. நல்லா நீட்டாக இருக்குங்க கோயில். அழகாக இருக்குது கோயில். சுற்றி இப்படியே வந்தோன்னா நம்ம திருப்பி அம்பாள், சிவன் அவ்வளோதான் பார்க்குறோம்.
இந்த மாதிரி தான் இருந்ததுங்க. சண்டிகேஸ்வரர் எல்லா ஈஸ்வரன் கோயிலையும் நடக்கிற மாதிரி எல்லா இதுவுமே நடக்கும். பிரதோஷத்துக்கு எல்லாத்துக்குமே சிவன் ராத்திரி அன்னைக்கு ஃபுல்லாகவே கோயில் திறந்துருக்கும்னு சொன்னாங்க. ஆடி 18 தான் ரொம்ப விசேஷங்களாம். 5 நாள் உற்சவம், தேர் திருவிழா எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து காலையில் 7 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 1 PM வரைக்கும் திறந்துருப்பாங்க. மத்தியானம் 2:30 PMலேருந்து 7 PM வரைக்கும் திறந்துருப்பாங்கங்க. கால பைரவரும் இருக்கார். அதே மாதிரி இங்கே நவகிரக சன்னதி இருக்குங்க. இது எல்லோரும் நிறைய பேர் வேண்டுதல் நிறைவேறினப்புறம் அன்னதானம் கொடுக்குறாங்க. இது வந்து மீன் அந்த படிக்கட்டில் இருக்குங்க. இன்னுமே இங்கே வந்து சில மீன்களுக்கு மூக்குத்தி போட்டு அவங்க வேண்டுதல் கல்யாணம் ஆகணும் அப்படின்ற பெண்களை அவங்களாம் வந்து போட்டு அங்கே குளத்தில் அந்த மீனை வெட்டுற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது வந்து ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிங்க. இங்கே இறங்குறதுக்கு 1200 படிக்கட்டு ஆகும்னு சொன்னாங்க. இறங்கிடலாம், பட் ஏறுறது கஷ்டங்களாம். ஸோ நான் அது வந்து நாங்கள் அங்கே போகலை, வெளியிலேருந்து பார்த்துட்டு வேறு ஏதாவது இருக்கான்னு விசாரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ தான் இங்கே நம்ம அருவின்னு ஒன்று இருக்குது, மாசிலா அருவின்னெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இந்த கோயில் அப்படியே சுற்றி கும்பிட்டுட்டுங்க மாசிலா அருவிக்கு போயிட்டோம். மாசிலா அருவி அப்படிங்கிறது என்ட்ரன்ஸு அடல்ட்டுக்கு 30, சைல்டுக்கு 20. பார்க்கிங்குன்னு இந்த கோயிலுக்கு அரப்பளீஸ்வரர் கோயிலுக்கு வரும்போது 30 rupees வாங்கினாங்க. இது வந்து மற்றபடி கோயிலில் குளிக்கிறதுக்கு, அந்த அருவியில் குளிக்கிறதுக்கு பெர் ஹெட்டு 30 அந்த மாதிரி வாங்குகிறாங்க. அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுங்க. இதுதான் அந்த அருவிங்க. பார்க்க சன்னமாக தான் தெரியுது, கொஞ்சமாக தெரியும். பட் பக்கத்தில் போய் நின்னிங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக அடிக்குது, நல்லா வேகமாக இருக்குங்க. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணோம் நாங்கள். ஆகாய கங்கை தீர்த்தமில் குளிக்க முடியலைங்க, ஆனால் இந்த கோயிலில் வந்து குளித்தோம் இந்த தீர்த்தத்தில். அண்ட் மாசில்லா அப்படின்னா எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாமல் அவ்வளோ சுத்தமாக இருந்தது தண்ணி. அதனால தான் அது பேர் மாசில்லா அருவிங்களாம். இந்த 70 ஹேர்பின் பெண்டு பார்க்கவே கொஞ்சம் பயமாக இருந்தது. பட் தாண்டி வந்து பார்த்துட்டோம், நல்லா கும்பிட்டோம். இதுக்கு அருவியில் 3 மணிக்கு முன்னாடி போயிட்டு குளிச்சுட்டு வந்துடணுங்க. இந்த மாதிரி ரோடு தான். ஆப்போசிட்டில் எல்லாமும் நிறைய வண்டி திடீர்னெல்லாம் வரும். பட் ஜாகிரதையாக போயிட்டு வரலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல டூரிஸ்ட் ஸ்பாட்டும் கூட. கோயிலும் நல்லா அருமையாக இருந்ததுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி டைம் கிடச்சிதுன்னா போயிட்டு வாங்க. பார்க்க வேண்டிய அருமையான இடம். 8 கை அம்மன், அரப்பளீஸ்வரர் கோயில் 2 தான் எங்களால் பார்க்க முடிஞ்சது. இன்னும் நிறைய கோயில்கள் இருக்குங்களா அங்கே. அந்த மாதிரி அதெல்லாமும் நெக்ஸ்ட் டைம் போனால் கவர் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விவரங்கள் தான் இதை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அபிப்பிராயம் என்னன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. டீனா ராஜன்.